தந்தை, மைந்தன், தூயாவி என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பெயராலே ஆமேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, எங்கள் மத்தியிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறவரே, உம்முடைய கண்களை எங்கள் பேரிலே வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, எங்கள் பயங்களை போக்கி எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டின் 8ஆம் மாதத்தை நாங்கள் பெறவும், இந்த முதல் ஞாயிற்றின் காலை வேளையிலே உம்முடைய திருப்பாதங்களிலே ஒன்று கூடி வரவும், உம்மை ஆராதித்து மகிழவும், உம்முடைய திருவசனங்களினாலே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக இருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாரிடத்திலே போவோம் சுவாமி? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோமே. இம்மட்டும் எங்கள் பாதைகளிலே எங்களோடு துணை செய்து கரம் பற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, பாதை காட்டுகின்ற யெகோவாவே, உம்முடைய கரங்களிலே மீண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை இந்த வேளைக்கு தகுதியாக்கும். தெய்வீக அன்பினாலே எங்களை நிரப்பும். தூய திரு ரத்தத்தினாலே கழுவும். உம்முடைய வழிநடத்துதலுக்கு எங்களை தகுதியாக்கும். கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் தொடர்ந்து எங்கள் விசுவாச பயணத்தில் நாங்கள் பயணிக்க உறுதிப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்பேற்று நடத்தி தாரும். நேரே தலைவராயிரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை மிகவும் விடுதலையோடு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நாம் இருந்த இடங்களிலே கர்த்தருக்கு நன்றியுடைய மக்களாக, கர்த்தருடைய உண்மை சீடர்களாக நாம் இருந்து கர்த்தரை வழிபட ஆயத்தமாகி உள்ளோம். முதல் பகுதியிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் நினைந்து பார்க்கிற மக்களாக மட்டுமல்ல, அவற்றெல்லாம் எண்ணி எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக, எந்தெந்த வகையிலெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்பதை அறிக்கை செய்யும் பொழுது தான் இன்னும் நம்முடைய விசுவாசத்தில் நாம் அதிகமாய் பலப்படுகின்றோம். ஆகையினால எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்ற நமக்கு தெரிந்த பாடலை நாம் வாழ்வின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக, ஒன்றுமற்றவர்களாக இருந்தோம், பிறரால் அசட்டை செய்யப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக தெரிந்து நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பாவத்தினாலே அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நம்மை அவர் சிலுவின் வழியாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி தொட்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. அவர் நமக்காக மரித்து, இரத்தம் சிந்தி மரித்து, அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி தம்முடைய பிள்ளைகளாக நம் பாவங்களை போக்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த முள்மூடி சூடின அந்த ஆண்டவர் அந்த பாடுகளையெல்லாம் நமக்காக ஏற்றது நம்மை விடுதலை செய்ய அல்லவா? அந்த உணர்வோடு விடுதலை பெற்றிருக்கிறோம். இரட்சண்ய மகிழ்ச்சியின் நிறைவை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த காலை வேளையில் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் சில பாடல்களை ஸ்தோத்திரித்து பாடப்போகிறோம். முதல் பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா நன்றி, 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 ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி
சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர். பூரண சுகமாக்கி நீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கர்த்தர் துதிக்கு பாத்திரர். கர்த்தரை நிறைவாய் அவர் செய்த நன்மைக்காக வாழ்வின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தினோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கேற்ற பாடல்களை பாடும்போது புது பாடல் பாடுகின்றோம் என்ற உணர்வோடு, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மை நாம் அனல் மூட்டிக் கொள்கிறோம் என்ற உணர்வோடு நாம் பாடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பாராட்டின ஆச்சரியங்களை அறிக்கை செய்து நன்மைகள் நிமித்தமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தின நாம் இப்பொழுது இந்த பாடலிலே கிருபைக்காக கர்த்தரை துதிக்கப் போகிறோம். தேவ கிருபை தகுதியற்ற என்னை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாக்கிற்று. அந்த ஆண்டவருடைய கிருபைதான் நாம் அழியாமல் இன்றளவும் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கின்ற நேரங்களெல்லாம் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சத்ருவானவன் நம்மை தொடர்ந்து சூழ்ந்து நம்மை விழுங்க காத்து கொண்டிருக்கிற பொழுது இந்த கிருபை மாத்திரமே நம்மை தைரியப்படுத்தி நம்மை வழிநடத்துகிறது. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றின தேவன் என்று பக்தன் பாடுகிறார். நம்மை சந்திக்கிற தேவன், நம் வாழ்வின் சகல கடின நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய கிருபையை நாம் அனுதினமும் உணர்கிறோம். அவருடைய கிருபைதான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிருபையை போற்றி புகழுவோமா? அது நிமித்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய விசுவாச பயணத்தில் உற்சாகத்தை பெறுவோமா? இருந்த இடங்களிலே உற்சாகத்தோடு கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் மகிழ்ந்து தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலின் 3 கவிகளை நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கர்த்தருடைய மக்களே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைந்து வாழ்வின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை போற்றி புகழ்ந்தோம். அவருடைய கிருபைக்கு அளவில்லை. அவருடைய கிருபைகளின் யத்தனங்களை நாம் எண்ணி பார்த்தோம். மிகுந்த மகிழ்வோடு கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரித்தோம். இப்பொழுதும் இந்த கர்த்தர் நம் வாழ்விலே நம்மை வழிநடத்துகிற மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த பேருண்மையை சொல்லி தன்னுடைய விசுவாச பயணத்தில் அந்த கர்த்தர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தவர் சங்கீதக்காரனாகிய தாவீது. அவர் அரசரான பின்பும் அவர் கர்த்தருக்கு தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினவராய், கர்த்தருக்கு பயந்தவராய் அவர் வாழ்வின் இறுதி வரை வாழ்ந்தார் அல்லவா? இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தரை போற்றின நாம் கர்த்தரை நிறைவோடு கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து அவரை வழிபட நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆகையினால அந்த 23ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து பாடப்பட்ட ஆங்கில பாடல் த லார்ட்ஸ் மை ஷெப்பர்ட் என்ற பாடலை நாம் பாடும்பொழுது இந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும், நமக்கு அவரே பிரதான மேய்ப்பர், அவருக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாய் ஆடுகளாய் அவரை பின்பற்றுவோம் என்ற உறுதியிலே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்ற மக்களாய் ஒப்படைப்பின் மக்களாக நாம் இந்த பாடலை பாடுவோம். த லார்ட்ஸ் மை ஷெப்பர்ட். The Lord's my shepherd, I'll not want. He makes me down to lie in pastures green. He leadeth me the quiet
My soul he doth restore again, and me to walk doth make within the paths of righteousness, in for his own name's sake. Yea, though I walk in death's dark way, yet will I fear no ill, for thou art with me, and thy rod and staff me comfort still. My table thou hast furnished in presence of my foes. My head thou dost with oil anoint, and my cup overflows. Goodness and mercy all my life shall surely follow me, and in God's house forevermore my dwelling place shall be. அன்பானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற, தோத்தரிக்கின்ற, துதிக்கின்ற, போற்றுகின்ற, அவரை உயர்த்துகின்ற மக்களாக நாம் சில பாடல்களை பாடினோம். கர்த்தர் நமக்கு பிரதான மேய்ப்பராயிருந்து வழிநடத்த வேண்டும் என்ற ஜெபத்தோடு நம்மை அர்ப்பணித்து நாம் பாடினோம். கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டுமானால் நாம் அதற்கு தகுதியானவர்களாய் இருக்க வேண்டுமல்லவா? பாவத்திலே கர்த்தருக்கு தூரமாகி போயிருக்கிறோம். இது வேதம் சொல்லுகிறது. பாவம் நம்மிலே இராத பட்சத்திலே தான் கர்த்தரோடு நாம் உறவு கொள்ள முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே தான் சங்கீதக்காரராகிய தாவீது தான் பாவம் செய்தேன் என்ற உணர்வை பெற்ற உடனே தேவனே எனக்கு இரங்கும் என்று அவர் மனஸ்தாபத்தின் பாடலை பாடி, என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி கதறி ஜெபிக்கின்றார். நம்முடைய வாழ்வின் குறைவுகளுக்காக, குற்றங்களுக்காக, மீறுதல்களுக்காக மனம் வருந்துகின்ற மக்களாய், அதை அறிக்கை செய்கின்ற மக்களாய் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி தகுதியாக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் இப்பொழுதும் நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர் என்ற பாடலின் 3 கவிகளை பாவ அறிக்கையின் பாடலாக மனஸ்தாபத்தோடு பாடி நாம் கர்த்தருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன்.
என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் மாபயத்தால் நீராய்ந்து பாவபாரத்தால் ஆழ்ந்து மாண்டு போவதால் என் மீட்பரே வந்தேன் வந்தேன். கர்த்தர் தம்முடைய மனதிரக்கத்தின்படியே நமக்கு இறங்கி நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நித்திய ஜீவனை நமக்கு உறுதிப்படுத்துவாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து ஒரு சிறிய சாட்சியை கர்த்தருக்கு மகிமையாய் நாம் இப்பொழுதும் கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, மூவொரு கடவுளின் திருப்பெயரினால் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சாட்சி பகிர்தலின் நேரத்தில் கூட ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை பற்றி பகிர, ஆண்டவர் செய்த அற்புதத்தை பற்றி கூற எனக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நான் முதலாவது ஆண்டவருக்கே என்னுடைய துதி கன மகிமை யாவையும் நான் செலுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வி உண்டு, ஆண்டவர் என்ன அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று. அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். சாவின் விளிம்பில் விழுந்த என்னை அவர் உயர்த்தியிருக்கிறார். ஒருவேளை இந்த ஊழியத்தில் பாதையை எனக்காக அவர் தேர்வு செய்யாதிருந்தால் என் வாழ்க்கை பல கோணங்களாக மாறியிருக்கும். ஆனாலும் என்னை அவர் இதில் பயின்றுவிக்கின்றார். கிணற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி பிடித்திருக்கிறார். யாருமே உதவ முன்வராத சூழ்நிலையில் கூட ஆண்டவர் எனக்காக வந்து என்னை அந்த கிணற்றிலிருந்து தூக்கினார் ஒரு நபரின் மூலமாக. நான் பேச்சற்று இருந்தேன், நான் ஊமையாக இருந்தேன், பேசாமல் பல மாதங்களாக. ஆனாலும் ஆண்டவர் என்னை பேச வைத்தார். நான் ஊமையாக இருந்த பொழுது எத்தனையோ மக்கள், பலவிதமான மக்கள், இவன் பேசுவானா என்று கேள்வி எழுப்பினார்கள். அவர்கள் முன்பு ஆண்டவர் என்னை பேச வைத்தார். பல அடி உயரத்தில் இருந்து நான் விழுந்தேன். அந்த விழுந்த பொழுது கூட ஆண்டவர் என்னை தூக்கி பிடித்தார். நான் சிறியவனாக இருந்த பொழுது என் நண்பர்கள் விளையாடுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். 3வது தளத்தில் என்னோட வீடு இருந்தது. அங்கிருந்து விளையாடும் நபர்களை நான் கீழே பார்த்து கொண்டிருந்தேன். கற்களின் விளையாட்டு, ஒருவேளை 90களில் பிறந்தவர்களுக்கு தெரியும் அந்த கற்களின் விளையாட்டு என்றால் என்ன என்று. நான் அதை ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ந்து கொண்டிருந்தேன் பார்த்து. அங்கிருந்து நான் எப்படி கீழே விழுந்தேனோ என்று எனக்கு தெரியவில்லை. அந்த விளையாட்டில் நான் மூழ்கி இருந்தேன். அவர்கள் விளையாடுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த உயரம் எட்டவில்லை என்று சொல்லி ஒரு நாற்காலியை எடுத்து அதன் மீது நின்று நான் உயரத்திற்காக அந்த விளையாடுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் அருகாமையிலே மின்சார கம்பிகள் சென்று கொண்டிருந்தது. அதையும் நான் பொருட்படுத்தாமல் அவர்கள் விளையாடுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். வேதவசனம் சொல்லுகின்றது, திருப்பாடல் 91:12 உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். இந்த வசனத்துக்கேற்ப தூதர்கள் என்னை தாங்கினார்கள். நான் அந்த கம்பிகளில், மின்சார கம்பிகளில் மீதெல்லாம் விழுந்து வந்தேன். ஒரு சிறப்பு என்ன என்றால், அந்த ரோடு, அந்த சாலை இன்னும் முடிக்கப்படாத சாலை. பெரிய பெரிய கற்களும் கண்ணாடி துகள்களும் இருந்த சாலை. அதிலிருந்து நான் மீண்டு வந்தேன். அந்த
மேலிருந்து 3வது தளத்தில் இருந்து நான் விழும்பொழுது என்னை தூய ஆவியானவர் பிடிக்கின்ற உணர்ச்சியை நான் பார்த்தேன். அது இன்னும் என் ஞாபகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி விழுந்தேன் என்பதை சற்று நான் உற்று பார்க்கிறேன். என்னை எப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்தில் தேர்ந்தெடுத்தார் என்பதை நான் அறிகின்றேன். அங்கு நான் விழும்பொழுது ஒருத்தரும் அந்த சாலையில் என்னை தூக்க முன்வரவில்லை. அவர்கள் அந்த விளையாட்டிலே அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். பின்பு நான் விழுந்ததை பார்த்து ஓடி வந்து என்னை தூக்கினார்கள் அனைவரும். அந்த பெரிய பெரிய கற்களின் மீது நான் விழுந்த பொழுது கூட எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். அந்த மின்சார கம்பிகளும் என்னை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருந்தார். என்னோடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் இருக்கிறார். உடனடியாக எனது பெற்றோர் மருத்துவரிடம் கொண்டு சென்றார்கள். மருத்துவர்கள் என்னை செக் பண்ணி பார்த்து அவர்கள் கூறிய பதில், இவருக்கு ஒன்றுமில்லை, இஸ் ஆல் பர்ஃபெக்ட் என்று கூறினார்கள். பார்த்தீர்களா, ஆண்டவர் எனக்கு செய்த அநேகமான அற்புதங்களை இன்னும் பல இருக்கின்றது. எனக்காக அவர் அனைத்து அற்புதத்தையும் செய்திருக்கிறார். என்னுள் இருந்த ஆண்டவர் உங்களிலும் இருக்கிறார். எந்தவித அழகையும் உங்களை நெருங்காது. ஆண்டவர் உங்களுடன் இருக்கும் பொழுது எந்தவித அழகையும் உங்களை நெருங்காது. ஆண்டவர் உங்களிடம் இருக்கும் பொழுது எந்தவித பிசாசின் தந்திரத்தின் செயல்களும் வாய்க்காது. என்னை 3 அற்புதங்களை நிகழ்த்திய ஆண்டவர் உங்களுக்கும் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருப்பார். ஒருவேளை நீங்கள் அவரை மறந்துவிட்டால் கூட ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவருக்கே என்னுடைய கனமும் மகிமையும் அருளும் உரித்தாகுக. ஆமேன். கர்த்தருடைய திருவசனங்களை வாசிக்க கேட்போம். வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. திருவசனத்தை கேட்ட நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு அடுத்த விசுவாசத்திலே பலப்படத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். நம்முடைய ஆயரம்மா திருமதி லில்லியன் ரிச்சர்ட் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. I thank and praise God for giving yet another opportunity to praise and thank God, to share the word of God this morning to you all. Shall we bow down our heads in prayer? பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, ஜெபத்தில் நான் தரிக்கும் போது, ஏழை நான் கதரும் போது, பேசும் 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 பேசும். அதிகாலை வேளையில் வேதத்தை
அதிகாலை வேளையில் வேதத்தை தியானிப்பேன். வேதத்தின் மூலமாய் பேசும் பேசும், வேதத்தின் மூலமாய் பேசும் பேசும். பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே. ஜெபத்தில் நான் தாரிக்கும் போது, ஏழை நான் காதரும் போது, பேசும் 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 பேசும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்திலும், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்திலும் நின்று நான் கூப்பிடும் சத்தம் கேட்டு பேசும். நின்று நான் கூப்பிடும் சத்தம் கேட்டு பேசும். பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே. ஜெபத்தில் நான் தாரிக்கும் போது, ஏழை நான் காதரும் போது, பேசும் 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 பேசும். Gracious and Heavenly Father, we come to Thy throne of grace this morning. Speak to us, Master. Let your people hear. In Jesus' precious name I pray. Amen. My dear people of God, I thank and praise God to meet you again on this beautiful Sunday morning. The topic that is given for us for meditation is equipping the people of God. Equipping the people of God. Many of us today still have the view that the theological education is a must only for the servants of God, like pastors, evangelists, and to those who head missionary organizations. In foreign countries, when we travel in a bus, right in the front you can see all the information about the driver, that is, his name, his family, the route he travels, the years of service, the awards that he had received for the pleasant and safe journey in taking the passengers to and fro to different places. At the end of it, it is written, you can depend on him. You can depend on him. All these informations are given in order to give more assurance to the passengers that they can very well depend on their journey, especially the driver. My dear people of God, how much more dependable is our living God to each and every one of us this morning in our faith journey? The informations that we know more about him will lead us to the total dependence and commitment in our life. It is enough for us to know more about the salvific deeds of Jesus. Once we have accepted him as our personal Savior and have come into the life of salvation, we are called to serve for him, need to live for him, and totally commit ourselves to live a life working for him for the extension of his kingdom. I would like to focus on just 3 points this morning. First point is, be willing to serve others. When we are called as the people to equip them in God's kingdom,
we need to be willing to serve others. Matthew chapter 20 and verse 27 says, "Whoever wants to become great among you must be your servant." Whoever wants to become great among you must be your servant. We find humility fading completely nowadays, not only in the society, but also among the believers. What did Jesus teach us? Jesus taught us to be humble. We see in the Bible, once a dispute arose among his disciples as to who was the greatest. When Jesus heard of this, he told them that they should not be like the Gentiles in this regard, and that whoever wanted to be great must be their servant, and the one who wanted to be first must be their slave. It is natural for people to demand their rights and to exert authority over others, but as followers of Christ Jesus, we must learn to surrender our rights to him first. In 1 Peter chapter 2, verse 13-14, Peter writes, "Submit yourselves for the Lord's sake to every authority instituted among men, whether to the king as the supreme authority or to governors who are sent by him to punish those who do wrong and to commend those who do right." Bonhoeffer, a man of God, has given 7 principles for us to follow to erase the selfishness and develop humility. The first one is, hold your tongue and refuse to talk uncharitably about a Christian brother or sister. Number 2, cultivate humility by understanding that you, like Paul, are the greatest of sinners. You can only live in God's sight by his grace. Third, listen long and patiently so that you will understand your fellow Christians' needs. Number 4, refuse to consider your time so valuable that you cannot be interrupted to help with unexpected needs, no matter how small or menial. Number 5, bear the burden of your brothers and sisters in the Lord. Number 6, declare God's word to your fellow believers when they need to hear it. Number 7, understand that Christian authority is characterized by service and does not call attention to the person who performs the service. Dear friends, let us not pretend to be humble before others, but always have a humble heart. Then all our actions also will be truly humble. Let us unwillingly forego our rights and interests and come forward to help others who are in need. Let us be men and women behind the scene and throw the focus only on our Master, Jesus, bringing glory to his name. Are we willing to serve others? Second one, God's promises are very, very true. Every one of them, each promise is very true. Joshua chapter 23 and verse 14 says, "Not one of all the good promises the Lord your God gave you has failed. Every promise has been fulfilled." Now we can see God's promises are being fulfilling nowadays. People are coming closer to God. Once, I would like to give you an illustration. Once, General Booth told the story of a man who was starving to death. One day, he received a check from a friend, promising him to pay a large amount of money to him. The poor man held up the check and danced around the room in his glee because he got the check. His wife looked at him and thought, "I'm afraid it would be too much for him to bear." The man, on the other hand, said, "Wife, I'm going to have this check framed and hang it in our house. I will have it set to music and sing it every day of my life because I received this check."
What a pathetic situation. What good will it do to him if he did not take the check to the bank and demand payment? There is no use for him to hang the check and frame it and play music for it every day. It becomes valueless. It is thus we people treat God's promises. God has already given us the promises in our hand. But when difficulties come, when situations are going worse day by day, we never try to open the Bible and get back to the promises and kneel down and ask and confirm that, Lord, claim the promises that you have given me. Have we ever done that? Many times in our foolishness, we try to achieve things by our efforts and we fail to trust God's promises. What we should remember is that God is always faithful and His word is always true. It is impossible for God to lie. Hebrews chapter 6 and verse 18. Psalter said, every promise of God is built on 4 pillars. 4 pillars, God's promises. What are they? God's justice and holiness, which will not suffer him to deceive. His grace or goodness, which will not suffer him to forget. His truth, which will not suffer him to change. His power, which makes him able to accomplish. Once when Butcher was marching to help Wellington at Waterloo, his troops faltered. It can't be done, it can't be done, they said. It must be done, Butcher answered. I have promised to be there. Promised, do you hear me? I have promised to be there, he said. You would not have me break my word. And he made it to Waterloo to accomplish his purpose. So that strong faith he had. If men are so faithful to keep their promises, do you think our Lord God Almighty will fail in his promises? No, never. He will move heaven and earth and shake the universe rather than withholding his word. In Romans chapter 8 and verse 32, Paul says, he who did not spare his own son, but gave him for us all, how will he not also, along with him, graciously give all things to us? So let us trust our Heavenly Father at all times. Let us trust his word in all situations, in risk and suffering, in uncertainty and disappointment, and in every impossible situation. That is where our God stands. That is where our faith should stand. God's word never fails. My dear people of God, are we clinging to God's promises in times of desperate situation? Or are we running here and there to the worldly people to get solution for our problems? Each one of God's promises are very, very true. When people can claim the promises and say, I will reach, I will do it, I will achieve it, when you have so much of confidence on people, how much more faith should we have in our Heavenly Father who created each one of you in his own image. The third is Jesus, the rock, a shelter in the storm. Jesus, the rock, a shelter in the storm. Isaiah chapter 25 and verse 4 says, you have been a refuge for the needy in his distress, a shelter from the storm. Some years ago, Billy Graham's magazine named Decision printed a wonderful testimony. No one can tell if it came from a man or a woman because only the initials of the writer was published. For a long time, I had been bitter about life. Since I was 12 years old, I have been waiting for death to close on me. It was at that time against it and exercised hard, but no avail. I only grew weaker and weaker. My friends, all of them joined in colleges, not good jobs, got married, started having families of their own. When I lay in bed at night thinking in despair, would creep from the dark corners to haunt me. Why have my life become like this?
life was meaningless. In March of last year, I happened to read Billy Graham's book, World Aflame. World Aflame. As I read, I realized that I wanted God and that He too wanted me. I wanted God and that He too wanted me. On that day, I received the peace of God and faith. Now, my life has changed and I have the joy in living. The day I thought I must die, within 12 years I must leave this world and go, my thought entirely changed. There it came to me, and now my life has changed, and I have the joy in living, no longer in hopelessness. There is instead God who loved the world so much that He gave His only Son, that whoever believes in Him should not perish but have everlasting life. I continue to grow weaker. I'm close to being totally helpless and I'm in pain most of the time, but sometimes I'm so glad that I'm alive. I'm so glad that I'm alive. Though I went through pains, but I feel that I'm alive. I can see for the first time the beauty of all around me and realize how very lucky I am. Despair is such a waste of time when there is God. Remember, despair is such a waste of time when there is joy, and lack of faith in such a waste of time when I feel that always God is there with me. We do not know whether the person received divine healing or not, but one thing we know for sure, after reading that magazine, he or she had experienced the true peace of God. Every day she was spending her life almost one step to the grave. But that entirely changed her life, and only she had the hope, entire faith and hope, looking to God, who was the author and the finisher of faith. And she experienced the true peace of God. My dear people of God, the place where a turbulent heart finds great peace in the unshakable God, who is our rock. The things that are beyond our control are under His control. It is this kind of personal peace that Jesus invites us to when He says, "Come to me, all who are weary and burdened, and I will give you rest." Matthew chapter 11 and verse 28. My dear children of God, is there no peace in your life? It may mean that you let the strong currents of life pull you away from the rock that is very strong, your refuge, and that you're stubbornly trying to navigate your route all by yourself. Remember that you have battled enough. It's time finally to humble yourself and draw near to Jesus. So place your trust in Him. Take shelter in Him fully, and then His peace will flow into your hearts uninterruptedly like a river. My dear people of God, do we have the strong faith that Jesus is the rock? He is the shelter in the storm that we are facing in life today. Where are we standing? Are we ready? Are we willing to serve others? Remember always, God's promises are true. Each one of them becomes true. And Jesus, the rock, a shelter in the storm. Shall we bow down our heads in prayer? Lord, I've come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I've come to know the weaknesses I see in me will be swept away by the power of your love. Hold me close, let your love surround me. Bring
me to your side. And as I wait, I'll rise up like an eagle, and I will soar with you. The Spirit leads me on by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side. And as I wait, I'll rise up like an eagle, and I will soar with you. The Spirit leads me on by the power of your love. Dear Lord, our Heavenly Father, help me to humble before you and before men. Let me not try to exert my authority over others, but let me come down and serve others with humility and simplicity. Let me follow the example of Jesus, who humbled himself even to the death on the cross. My dear Lord, you want me to claim all your promises, receive all your blessings, and live like a billionaire, but I live like a pauper because of my unwillingness to trust in you. Help me to trust you, Lord, and believe your word at all times. Dear Father, when my life is in danger, when the waves roar and the tempest roars, let me not give it in despair, but let me take shelter in you, who is a rock and strong fortress. Help me, Lord, to experience the great peace within my heart, which the world cannot give or take away. In Jesus' precious name I pray. Amen. அன்பானவர்களே, சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே திரும்ப நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் தான். நாம் திருச்சபையிலே வந்து வழிபட முடியாத நிலைமை இருக்கிறதுனால திருச்சபையினுடைய காணிக்கை வரவுகள் மிகவுமாய் குறைந்திருக்கிறது. ஆகையினால நாம் நம்முடைய பணியாட்களுக்கும் நம்முடைய மின்சார செலவுக்கும் இதர தேவைகளுக்கும் பண பற்றாக்குறையில் இருக்கிறோம். தவிரவும் நாம் சில மாதங்களாக பேராயத்துக்கு செலுத்த வேண்டிய நம்முடைய அசஸ்மெண்ட்டையும் நாம் கட்ட முடியாமல் இருக்கிறோம். அதிலிருந்து தான் ஆயர்மார்களுக்கெல்லாம் சம்பளம் வழங்கப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த கடந்த மாதம் வரையிலும் எங்களுக்கு பேராயத்திலிருந்து ஒழுங்காக சம்பளங்கள் வந்திருக்கிறது. சென்னையில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, கிராமத்தில் அநேக குருசேகரங்கள் இருக்கிறது. வருவாய் மிக மிக குறைவுபட்ட அந்த கிராம சேகரங்களிலே திருப்பணியாற்றுகிற போதகர்களுக்கெல்லாம் இந்த அசஸ்மெண்ட்டிலிருந்து தான் ஊதியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆகையினால நாம் நம்முடைய அசஸ்மெண்ட்டை சீக்கிரத்தில் முடிந்த அளவு அனுப்பவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகையினால எனக்கு அருமையான திருச்சபை நண்பர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வண்ணமாக நம்முடைய மாதாந்திர சந்தா காணிக்கைகளை அனுப்புகிறவர்கள், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறவர்கள், தயவு செய்து மாத சந்தா உரைகளை நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் ஃபோட்டோ காப்பி எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அதை நீங்கள் செயலருக்கோ அதை பொருளருக்கு முக்கியமாக நீங்கள் அனுப்ப நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதை பொருளருக்கு அனுப்பும் பட்சத்தில் சரியான படி அது கணக்கில் ஏற்றப்படும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் நம்முடைய கல்லறை தோட்ட நிலம் வாங்குகின்ற திட்டத்திற்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தின் சார்பிலே செலுத்த வேண்டிய உங்கள் பங்கை சீக்கிரமாய் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் குறைந்தது ஆளுக்கு 5000 ரூபாய் என்ற அளவிலே நீங்கள் செலுத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உங்கள் தொகையை, குறைந்தபட்ச தொகையை நீங்கள் கட்டாயமாக செலுத்திவிடுங்கள். அதிகபட்சமாக எத்தனை ஃபோல்ஸ் நீங்கள் தர விரும்புகிறீர்களோ, எத்தனை மடங்காக நீங்கள் தர விரும்புகிறீர்களோ நீங்கள் தரவும் அழைக்கப்படுகிறீர்கள். கூடிய விரைவில் அந்த கல்லறை தோட்ட நிலம் வாங்குகின்ற திட்டம்
நிறைவாக்கப்பட வேண்டும். அதற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். மற்ற நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். பிறந்தநாள் திருமண நாட்களை காணுகிறவர்கள் அதற்குரிய காணிக்கைகளை பிரத்யேகப்படுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே வீடுகளிலே ஆராதனைகளிலே நீங்கள் பங்கேற்கும் போது காணிக்கைகளை பிரத்யேகப்படுத்தி சேகரியுங்கள். எல்லா காணிக்கைகளையும் நீங்கள் வார நாட்களிலே முடிந்தவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வந்து நீங்கள் படைக்க கொடுத்துவிட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நானோ செயலரோ பொருளரோ நிச்சயமாக ஆலயத்தில் காலை 10 மணிக்கு மேலாக 1:30 மணி வரையிலும் இருக்கிறோம், மாலையிலும் இருக்கிறோம். நீங்கள் இயன்றவர்கள் ஆலயத்திற்கு வந்து அவற்றை கொடுக்கலாம். மற்றபடி கொண்டு வந்து கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள் நீங்கள் என்னையோ செயலரையோ பொருளரையோ தொடர்பு கொண்டு தெரிவித்தால் நம்முடைய ஆலய பணியாளரை உங்கள் இல்லங்களுக்கு அனுப்பியும் அது சேகரித்து கொள்ளப்படும். ஆகையினாலே நீங்கள் அதை செய்ய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கல்லறை தோட்ட நிலம் வாங்குகின்ற அந்த காணிக்கைக்காக சிறப்பு உரைகள் வேண்டுகோள் கடிதங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் அவைகள் தபாலிலே அனுப்பப்படும். நேரிலே வந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது பிறந்தநாள் திருமண நாட்களை காணுகின்ற அன்பர்களுடைய பெயர்களை ஜெபத்தோடு நாம் காணலாம். அவர்களுக்காக தொடர்ந்து நீங்களும் ஜெபித்து கொள்ள நான் அன்போடு அழைக்கிறேன். முடிவு பாடலாக நம் எல்லாரும் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற தெரிந்த பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது ஆங்காங்கு உங்கள் காணிக்கைகளை நீங்கள் சேகரித்து பிரத்யேகப்படுத்த நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே.
ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறேன். இந்த நாளின் ஆராதனையிலே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் கேட்ட செய்திகளை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதித்து உம்முடைய வேதத்திற்கு கீழ்ப்படுகிற மக்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத அன்பினாலே கர்த்தர் எங்களை தாங்குவீராக. உம்முடைய விடுதலைகளினாலே எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து எங்களை பாதுகாப்பீராக. இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் பாதையிலே தொடர்ந்தும் கர்த்தர் பாதுகாக்கின்ற தெய்வமாய், சுகமாக்குகின்ற கர்த்தராய், எங்களுக்கு போதுமானவராய் அனுதினமும் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இந்த எங்கள் திருச்சபையிலே, எங்கள் சென்னையிலே, தமிழகத்திலே, இந்திய நாட்டிலே வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. பாதி சம்பளத்தை வாங்கி அந்த மாதத்தின் தேவைகளை சமாளித்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. வருவாயை இழந்திருக்கிறவர்கள் உண்டு. வாழ்வாதாரங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டு திகைத்து போய் தவித்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. பயத்தோடு அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வோம் என்று வாழுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழல்களின் மத்தியிலே கர்த்தரே துணை, நீரே எங்கள் வழி, நீரே எங்கள் வாழ்வு. கர்த்தர் எங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆதரிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு செய்யப்படுகின்ற உதவிகள், திருச்சபையின் வழியாய் செய்யப்படுகின்ற உதவிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி மாறாத அன்பின் கரங்களிலே எங்கள் சூழல்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் திருப்பணிகளை அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபை குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம். பிறந்தநாள் திருமண நாட்களை கண்ட அன்பர்களை அர்ப்பணிக்கின்றோம். மற்றுமான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தொடர்ந்தும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் மத்தியிலே உயர்ந்தவராய் கர்த்தர் என்றென்றும் ராஜரீக ஆளுகை செய்வீராக. நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, கர்த்தருக்குள் ஜெயம் பெற்றவர்கள் என்பதை எப்பொழுதுமே காட்ட எங்களுக்கு அருள் தாரும். விசுவாசத்தின் பாதையில் நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நன்மையினாலும் கிருபையினாலும் தொடர்ந்து எங்களை முடிசூட்டி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று, ஜீவன் சுகம்பெலன் நன்மை கிருபையினாலே எங்களை தொடர்ந்து பொறுப்பேற்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உங்கள் ஒவ்வொருவர் பேரிலும் பிரசன்னமாக்கி உங்கள் பேரிலே கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை நம் திருச்சபையின் பேரிலே பிரசன்னமாக்கி என்றும் என்றுமான சதா நாட்களிலும் நற்சுகம் பெலன் ஜீவன் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளை இட கடவர். ஆமென். 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 நிறைவு பாடலாக ஒன்றாக ஆட்சி செய்கின்ற என்ற முடிவு பாடலை நாம்
பாடுவோம். ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரன் ஆவிக்கே ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.